ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம வந்து ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ நம்ம போயிட்டே மற்ற விஷயங்களை வந்துட்டு பேசலாம். இந்த vlog வந்துட்டு போர் அடிக்காமல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு ஏன் கேட்டேன்னா, ஏன்னா எனக்கு அப்படி தான் கேட்கணுன்னு தோணுச்சு. பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் ஹோப் எல்லோரும் வந்து நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே தான் போனேன், ஏன் சேனலில் வீடியோவே போடலை, கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேற, மெயில் பண்ணாலும் மெயிலுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரீசன் வந்து எனக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து வேறு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது எல்லாமே. ஸோ செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. இன்னொரு மேஜர் இஷ்யூ என்னென்னா, நம்ம வந்து சம்மரில் வந்திருந்தால் கூட பரவாயில்ல, வின்டரில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ வின்டர் டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபுட்டு புதுசு, இடம் நமக்கு அங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்போம். இங்கே வந்து ஒரே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு அந்த மாதிரி சில சூழ்நிலை காரணமாக நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதனால் வந்து என்னால் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. இதுதான் வந்து ரீசன். ஏன்னா வீடியோஸும் எடுத்துகிட்டு இங்கேயும் நம்ம பர்சனல் ஒர்க்ஸும் அஃபெக்ட் ஆகிட்டு, ஏன்னா பாப்பாவும் வந்து இப்போ தான் டே கேர் போக ஆரம்பிச்சிருக்கா. ஸோ வந்து அப்போ வந்து என் கூட தான் இருப்பாள், பாப்பாவையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததால் சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா கேப் விடக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா நான் ஒரு வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து போட்டு அது எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ உங்களை பார்க்குற உங்களுக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு எனக்கு அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் வந்து எல்லாமே முடிச்சுட்டு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்ததால் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எல்லா டைமும் கூடி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸும் இல்லை. பாப்பாவும் இந்த டே கேர் போக ஆரம்பிச்சிட்டா. அண்ட் மோரோவர் வந்து நானும் கெரியர் வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தராக நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வரும். அண்ட் இந்த வீடியோ பர்டிகுலர் எதுக்காகனா, ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தான், நான் ஏன் வந்து இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன்னு உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான். பிகாஸ் நான் எந்த விஷயத்தையும் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் மறைச்சதில்லை. என்ன நடக்குதோ, எந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் அங்கே எப்படி என்ன அதை ஓப்பனப்பாக பேசியிருக்கேன். ஸோ இதுதான் இஷ்யூனால் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. ஏன்னா வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் காக்னிசன்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சொல்ல வரேன். ஸோ நம்ம சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தப்போ கூட அவ்வளோ வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகலை. நான் வீடியோ ஸ்டாப் பண்ண அப்புறம் தான் வந்து பீக்கில் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அதில் வந்து மெயில் ஐடிலாம் வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ நிறைய வந்து மெயில்ஸ் வந்துச்சு, ஏகப்பட்ட மெயில்ஸ் வந்துச்சு எனக்கு காக்னிசன்ட் ரிலேட்டடாக தான். பட் வந்து என்னால் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை. நான் பார்த்தேன் எல்லா மெயிலுமே, பட் நான் ரிப்ளை பண்ணலை. அதுக்கு வந்து சாரி. ஏன் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஆர்கனைசேஷனில் இப்போ ஒர்க் பண்ணல. நான் வந்து ஒர்க் ரிசைன் பண்ணிட்டேன். 2024 ஏப்ரலோடு நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஸோ நாங்கள் இல்லாமல் நம்ம அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது நமக்கு டவுட் இருந்தால் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அங்கே என்ன ரூல்ஸ் இப்போ ஃபாலோ ஆகிட்டுருக்கு, என்ன எது நம்ம தெரிஞ்சுட்டு சொன்னோன்னா அது மைட் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை விட்டுட்டு நம்ம தெரியாமல் சொல்கிறது நல்லா இருக்காது. இன்னொன்று வந்து டவுட்டாக தான் கேட்டிருக்கு. இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் வந்து இன்னும் இது பண்ண முடியல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரியல. இப்போ நான் அங்கே இல்லாததால் எங்கே எப்படி அது எனக்கு தெரியாததால் தான் நான் வந்து ரிப்ளை பண்ணலை. ஸோ காக்னிசன்ட் ரிலேட்டட் யாராவது பார்த்து இதுக்கப்புறம் கேட்குறதா இருந்தால் ப்ளீஸ் வந்து அது புதுசாக வரவங்களுக்கு மேபி டவுட்ஸ் ஏதாவது கிளியர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால தான் இந்த வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ டவுட்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ இல்லாததால் என்ன ரூல்ஸுன்னு தெரியாததால் நான் எதுவும் ரிப்ளை பண்ண முடியாது. இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா,
இதுவுமே நான் வந்து உண்மையாக என் மைண்டில் இருக்கிறது நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்னென்னா லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வந்து ஒரு வேலிடான கண்டென்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் சும்மா பேசி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து விரும்பலை. ஸோ லாங் வீடியோஸ் போடணுன்னா நம்ம போடலாம், என்ன வேணால் டெய்லியும் நான் எடுத்து ஓகே போடுறதுனா போடலாம். பட் எனக்கு என்னென்னா உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு சில விஷயமாவது யாராவது 1, 2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தானே வீடியோஸ் பார்க்க போகிறீங்க, நீங்கள் வந்து கேளுங்க. காக்னிசன்ட் விட்டுட்டு வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் ஒரு லாங்காக தான் டைம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐ எம் ரெடி டு ஹெல்ப். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். ஓகே, அது வந்து லாங் வீடியோஸ் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா லாங் வீடியோஸ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரெகுலராக வரும். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த இதுவும் இல்லை. ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விஷயம் இல்லாமல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா ஆகஸ்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து நிறைய புது புது விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஹிண்ட்டு கொடுக்கணுன்னா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். பட் அது வந்து ஒரு பேசிக்காக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஓகேன்னு தான் தோணுது. பட் தெரியல எவ்வளோக்குன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கெரியர் ரிலேட்டடாக இங்கே வந்து எப்படி ஜாப்லாம் போகிறது, இங்கே ஏதாவது யாருக்காவது ரெஃபர் பண்ண முடிகிற ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னால் வந்து யாரோட லைஃபு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் யூடியூப்பில். அது யூஸ் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கெரியர் வைஸ் என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்மளோட சேனலுக்கு ஆல்மோஸ்ட் வந்து க்ரோத் வந்து காக்னிசன்ட்டால் தான். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ், கொஞ்சம் டீனேஜ் பீப்புள்ஸ் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அப்ராட் மூவ் ஆகணும், இல்லை எப்படி என்னென்ன ப்ராசஸ், அதெல்லாம் இங்கே எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம தேடணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதை தவிர்த்து வேறு ஏதாவது விஷயங்கள் நான் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம்ம வீடியோஸே போடாமல் இருக்க முடியாது இல்லையா? அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே வெளியே போகிறது, இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸ் என்னென்ன திங்ஸ்லாம் வந்துட்டு சில விஷயங்களும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் போடுவேன். லாங் வீடியோஸ் போடணுன்னாலும் வந்து நான் போடுறேன். இந்த ஷாப்பிங் வ்ளாக்ஸு, இது சில ட்ராவல் பண்ணுறது, சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் லாங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப் மாதிரி தான் வரும். ஏன்னா டே டு டே லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் தான் வந்து நமக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம ஏனோ தானோ அப்படி பண்ணுறது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு தேவை, புது சப்ஸ்கிரைபர்ஸும் கொண்டு வரணும். அப்படிங்கிறதால லாங் வீடியோஸ் நம்ம இப்போ போட முடியாதுன்றதால நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து போடலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். அது வந்து இப்போதைக்கு டே டு டே லைஃப் மாதிரி தான் வரும். எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், இப்போ பர்ஸ்னலாக என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கும் போர் அடிக்காமல் அந்த மாதிரி வந்து போடலான்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க, இப்படி சொல்லுங்கன்னு. நான் வந்து கேட்டுட்டு பண்ணுறதுக்கு வந்து ஆப்வியஸாக நான் ரெடியாக தான் இருக்கேன். இந்தியாவில் வந்து ஈஸியாக கிடைக்கிற விஷயம் இங்கே மோஸ்ட்லி இந்தியன் ஐட்டம்ஸ் இருக்காது. பட் ஒரு பிராண்டு மட்டும் ஈஸியாக எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சிப்ஸில் நான் காட்டுறேன் அது என்னென்னு.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பேச மாட்டேன்னு இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பேசியே முடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு சின்ன வீடியோவில் ஷார்ட்ஸில் அது ஒரு நிமிஷத்தில் எப்படிங்க இது இவ்வளோ பெரிய விஷயத்த பேச முடியும். அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பெருசாக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸே வந்து பேசலாம். அதுக்கப்புறம் வந்து ஒப்பீனியன் இருக்குது, இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களை மதித்து நான் கேட்பேன். என்னை மதித்து சொல்கிறவங்கள நான் கேட்பேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன வீடியோஸ் போடுறேனோ, ஏன்னா இது என்னோடய சேனல், நான் என்ன போடுறேனோ அதுதான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு சஜஷனும் சொல்லாமல், ஐடியாவும் சொல்லாமல், பார்க்கவும் முடியாமல் அச்சச்சோ அப்படின்னு வந்து கதர்னிங்கன்னா சில பேர் அதுக்குன்னே இருக்காங்க. தேவையே இல்லாமல் வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாகவும் சொல்ல மாட்டாங்க, இதுவும் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாமல் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, இதெல்லாம் இதுவா அப்படின்னு தேவையில்லாமல் நெகட்டிவாக வந்து பேசுவாங்க. மோஸ்ட்லி நம்ம சேனலுக்கு அவ்வளோ நெகட்டிவாக வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. பட் ஒரு சில பேர் அதுக்குன்னே காத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் நான் பிளாக் பண்ணி, இந்த நெகட்டிவாக வந்து எதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கதறினீங்கன்னா தனியாக போய் ஓரமாக கதறுங்கன்னு நான் விட்டுருவேன். ஸோ பிளாக் பண்ணி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஒப்பீனியன் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் வந்து மதித்து கேட்டுப்பேன். Feel yummy? Yummy. Amma kapita. Let's just say. Please. Let's just say. வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நியர்பை இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு லேக் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சம்மரை. ஸோ அங்கே போய் கேப்சர் பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாம் வந்து சம்மர் டைமில் உட்காந்துட்ருக்காங்க ஜாலியாக. ஸோ நம்ம சுற்றி மட்டும் பார்க்கலாம். யாரும் இல்லாதப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்து நான் ஃபுல்லாக போடுறேன். நல்லாயிருக்கும் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் செம்ம சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சுற்றி மரமாக, நடுவில் தண்ணியாக, இங்கே வந்து நம்ம நின்றுக்கலாம் ஜாலியாக. அது வந்து எப்படி சொல்கிறது, நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோஸில் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அவங்களாம் சம்மர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஊர் பீப்புள்ஸு. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம யாரும் இல்லாத இடத்துல நின்று பிளான்னு பேசிக்கலாம். ஸோ சரௌண்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான். நான் பேக் கேமராலேயும் ஒன்ஸ் காட்டுறேன்.